பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கிறிஸ்தோத்திரம். நான் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 12வது வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. தேவப்பிள்ளை ஒன்று புரிஞ்சிடுங்க. அம்மா அப்பா எப்பவுமே பிள்ளைங்களுக்கு நல்லது தான் சொல்லுவாங்க. ஒரு பழம் சொல்லுவாங்கல்ல, தாய் பேச்சு கேட்காத வவ்வால் தலை கீழே தொங்கும். அப்போ யாருக்கு பேச்சையும் கேட்காத வவ்வால் என்ன செய்யும்? எங்கே போகணுன்னே தெரியாது. அல்லேலூயா. அது எப்படி நல்லா புரிஞ்சிடுங்க. அம்மா அப்பா சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் சரி, உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ வயசாக இருந்தாலும் அவங்க பேச்சை நீங்கள் கீழ்ப்படிங்க. அவங்க பேச்சை கேளுங்க. என்ன அதில் என்ன வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்களும் உங்களுக்கு ஒவ்வொருவனுக்கு புத்தியும் தேர்தல் சொல்லுகிறோம். எப்படி ஆண்டவர் என்ன செய்யறதா ஒவ்வொரு நாளும் சொல்றாரு, மகனே இந்த வழி கூடி நீ நடக்கக்கூடாது, இது சரியில்லை, அது சரியில்லை, இதுதான் நல்ல பாதை, இது கெட்ட பாதை, சரியாகாதுன்னு சொல்லி யார் சொல்றாங்க? ஏசப்பா சொல்றாரு. அதான் அவர் சொல்றாரு, தகப்பன் ஒரு பிள்ளைகளுக்கு நல்லது தானே சொல்லுவாங்க, கெட்டது சொல்ல மாட்டாங்களே. ஒரு தகப்பன் எங்கேயாச்சும் போய் மகனை பார்த்து நீ குடிகாரனா ஆகு, இல்லை நீ கொலைகாரனா ஆகு, இல்லாட்டி நீ ஏதாவது தவறான காரியங்களை செய், இப்படி சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. ஒருவேளை நம்ம தப்பு செஞ்சா கூட என்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும், இவ்வளோ நாள் நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என் பிள்ளையும் அதே தப்புல வரக்கூடாது, நான் தான் என் வாழ்க்கையில இவ்வளோ காரியங்களை மாட்டிக்கிட்டேன், என் பிள்ளை அப்படியே அனுபவிக்க கூடாது, அதெல்லாம் அப்படி நல்ல காரியத்தை தான் சொல்லுவாங்க. அதுக்காண்டி தான் என்ன செய்வாங்க? நல்லது சொல்லுவாங்க, மக்களே நீ இந்த ஸ்டேஜை நீ இப்படி போனா எதிர்காலம் நல்லா இருக்காது. ஏன்னா அவங்க அந்த பாதையெல்லாம் கடந்து வந்திருப்பாங்க, அந்த நல்லது கெட்டதெல்லாம் அறிஞ்சிருப்பாங்க. அதனால தான் ஆண் பிள்ளைங்களா இருந்தாலும் பெண் பிள்ளைங்களா இருந்தாலும் அந்த தகப்பன்மாரு நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க. ஆனா நல்ல தகப்பன்மார் அப்படிதானே. அப்ப அந்த வார்த்தையில ஒண்ணு போட்டிருக்கு, அதை பாருங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு, அந்த தகப்பன் எப்பேற்பட்ட மோசமான தகப்பனா இருந்தாலும் பிள்ளைக்கு நல்லதுதான், நல்லா அந்த ஒரு நல்ல அட்வைஸ் தான், நல்ல அறிவுரை தான் சொல்லுவாங்க, தவிர கெட்டது செய்யவே மாட்டாங்க. ஏன்னா இது அவங்க பிள்ளை இல்லை, யாருக்கோ பிள்ளை இல்லை, அவங்க பிள்ளை இல்லை. அல்லேலூயா. அதை முக்கியமா பாயிண்ட பார்த்துக்கிடுங்க. அதான் சொல்லுவது, தகப்பன் ஸ்தானம் இருக்கிற எல்லாருக்குமே தன்னுடைய பிள்ளை நல்ல லெவல்ல இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா சில காரியங்களை செய்யணும், எல்லாரும் காட்டிலும் நல்ல பெஸ்டா படிக்கிற பிள்ளைங்களா மார்க் வாங்கணும், நல்ல நிலைமையில இருக்கணும், நல்ல செட்டில் ஆகணும், அப்படிதான் நினைப்பாங்க. சுயநலமா தான் அதிகமா நினைப்பாங்க. அவங்க கூட வர பிள்ளைகளாம் நல்லா படிக்கணும்னு நினைக்கக்கூடிய தகப்பன் வர அதிகமா பார்க்க முடியாது. என் பிள்ளை நல்லா இருக்கணும், அதுதான் அதிகமா நினைப்பாங்க. அப்படித்தானே. அதான் அவர் சொல்றாரு, தகப்பன் பாருங்க, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களுக்கு எச்சரிப்பு சொல்லுகிறோம். எச்சரிப்பு என்ன எச்சரிக்கிறாங்க? கெட்ட வழியில நடக்காதீங்க. உலக தகப்பனே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது நம்மளை படைத்த ஆண்டவர் நம்ம கெட்டு போகணும்னு நினைப்பாரு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாள் என்ன காரியங்கள் எல்லாம், ஒருவேளை சிலவங்களுக்கு தகப்பன் தாய் கூட பிள்ளைங்களை புரிஞ்சுக்கிட மாட்டாங்க, அப்படியே ஆட்கள் இருக்க தான் செய்யறாங்க. ஆனா அவங்களும் தகப்பன் தான் தாய் தான், ஆனா அவங்க வழிகள் வேற விதத்துல, அவங்க வந்த வழிகள் ஒரு தீய பழக்கத்துக்கு அடிமையா இருப்பாங்க. அதனால தங்களுடைய பிள்ளைகளை அவங்க சரியா நடத்த தெரியாம இருப்பாங்க. நிறைய இருக்கிறாங்க நிறைய இடங்கள். அது நீங்க இதுல இந்த செய்தி பார்த்து கேட்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை நம்ம நல்ல தகப்பனா இருந்தா இன்னும் 10 பேருக்கு, இன்னும் 10 பேர்ல 4-5 பேர் நல்ல தகப்பன் ரோல் மாடலே எடுக்க மாட்டாங்க. அவங்க சுயநலத்தை மட்டுமே பார்ப்பாங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையில் சொல்றாரு, தகப்பன் சொல்லுகிற போல, உங்க தகப்பன் சொல்லுகிறத போல சொல்லுகிறேன், நீங்க நல்ல காரியங்களை செய்யுங்க, கெட்ட காரியங்களை செய்யாதீங்க. உங்களை சுற்றி எல்லாரும் கெட்ட காரியங்களை செய்தாலும், கெட்ட நடவடிக்கைகளை செயல்பட்டாலும் நீங்க நல்லதை செய்யுங்க. ஏன்னா நீங்க ஏசப்பா பிள்ளைங்க. அப்படிதானே? அல்லேலூயா. ஏசப்பா பிள்ளைங்க. சுற்றிலும் எத்தனை பேர் எப்பேற்பட்ட தவறுகள் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம மட்டும் என்ன செய்யணும்? அதை செய்யக்கூடாது. ஏன்னா எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்கன்னா அப்ப அவங்க சொல்லணும், எல்லாரும் சொல்லணும், இவன் ஏசப்பா பிள்ளை, இவன் காசே கையை அந்த வாங்கவே மாட்டான், அது சாபம், தன்னுடைய பிள்ளைக்கு சாபம் வந்துடும் சொல்லிடுவான், அதனால அவனுக்கு கொடுக்க வேண்டாம். அப்படி சொன்னாலும் போட்டு நமக்கு அந்த காசே தேவையில்லை. இந்த செய்தியை கேட்குற நீங்க நல்ல ஒரு ஓனர் முதலாளியா இருந்தா உங்களுக்கு நல்லது காரியங்கள், நீங்க எந்த காரியத்தை உண்மையா அந்த பையன் இருக்கான், பொண்ணு இருக்கான், நம்ம கீழே வேலை செய்யறவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களை என்கரேஜ் பண்ணணும். என்ன செய்யணும்? அவங்களை தட்டி கொடுக்கணும். என்ன செய்யணும்? அடிக்கடி அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் செய்யணும். அப்பதான் அவங்களும் நம்ம முதலாளி, நம்ம உண்மையா இருந்தா இந்த உலகத்துல அந்த மதிக்கக்கூடிய ஓனர்கள் இருக்கிறாங்க தெரியும். இல்லாம அவங்க நமக்கு அடிமைகள் நினைக்க கூடாது. நம்ம கீழே இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு அடிமைன்னு ஒரு நாளுமே நினைக்க கூடாது. ஏன்னா ஏசப்பா சொல்றது, தகப்பனுக்கு உபதேசத்தை போல அவர் செய்யறது நல்லதே செய்வார். என்ன போஸ்டிங்ல இருக்கீங்களோ அந்த போஸ்டிங்கை தவறா பயன்படுத்தாங்க, நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துங்க. உங்க கீழே இருக்கிறவங்கள நல்ல மாதிரி நடத்துங்க. என்னைக்குமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதுக்கு நீங்க என்ன செய்யுது? ஆண்டவருக்கு புத்திமதிகளை வேதத்தை எடுத்து வாசிங்க, பைபிள் வாசிங்க. ஆண்டவர் என்னென்னலாம் கீழ்ப்படி சொல்லியிருக்கிறாரு, எப்படி நடக்கக்கூடாது, எப்படி நடக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய
வல்லவராக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார். இனி ஆண்டவர் சாமத்தை ஜெபிப்போமா? ஜெபம். எங்கள் பரலோக தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் ஆண்டவரே உங்களுக்கு சொல்லுகிற அந்த வசனத்தின்படி அருமையான வேலையிலும் கூட ஆண்டவரே நீர் இந்த செய்தியை பார்த்து கேட்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில ஆண்டவரே குடும்பங்கள்ல அந்த பிள்ளைகள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியங்களை செய்கிற பிள்ளைகளாக இருக்க இவங்களை இறக்க செய்வீராக சுவாமி. நன்றியோடு மை துதிக்கிறோம். உங்களுடைய சித்தம் எடுத்து இந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில நிறைவேற்றி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.